உங்கள் வசந்த சேகர். இன்னைக்கு கோபம் அதை பற்றி தான் பேச போகிறேங்க. ஒரு மனிதனுக்கு தேவையற்றது இந்த கோபங்க. இந்த கோபத்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. அந்த கோபம் வந்தாலே அதனால் ஏகப்பட்ட கெடுதல்கள் தான் ஒரு மனிதனுக்கு வருதுங்க. அந்த கோபம், அந்த கோபத்தை வச்சு எந்த ஒரு சாதனையும் எதையுமே சாதிக்க முடியாது. அந்த கோபப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. அதை கெட்டதாக தான் பண்ண முடியும், நல்ல விஷயங்களை பண்ண முடியாது. அதனால் கோபமே படாமல் அது எப்படி யோசித்து அது என்னென்ன வழிகளில் செய்ய வேண்டுமோ அது செஞ்சால் தான் நல்லா இருக்குது. ஒரு மனிதனுக்கு கோபங்கிறது தேவையே அற்றுதுங்க. கோபப்பட்டாலே அது ஒரு கஷ்டத்தில் தான் கொண்டு விடுமா, நல்ல வழியில் கொண்டு விடாது. அந்த கோபங்கிறது எப்படி வருதுன்னாக்க இயலாமை, எதுவுமே பண்ண முடியல நம்மளை. அதனால டக்குன்னு அதுக்கு ஒரு தடுப்பு வேலி மாதிரி அந்த கோபத்தை பயன்படுத்துகிறாங்க மனிதர்கள் எல்லாமே, ஆண் பெண்கள் எல்லாமே. அந்த திடீர்னு கோபப்பட்டுட்டா வச்சுக்கோங்க, அதை செய்ய முடியல. இல்லாட்டி எனக்கு அது எப்படி சொல்கிறது, அந்த அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக திடீர்னு கோவப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டால் கிடைக்கல, அது மாதிரிலாம் ஒரு தடுப்பு வேலி போடுற மாதிரி, அப்படி போட்டு அதை வச்சு மிரட்டுற மாதிரி, அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கோபத்தை யூஸ் பண்ணுறாங்க ஒழிய அந்த கோபத்தை பட்டு இந்த கோபத்தை வச்சு எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு வேண்டாத வேலை தான் இந்த கோபம். இந்த கோபத்தை விட்டு தான் நல்லது. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை ஒரு இந்த கோபம் அது அந்த கோபம்லாம், அந்த கோபம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையற்றதுங்க.